ஹலோ யூஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போயா M1 மைக் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். ஸோ போயா M1 மைக் பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ போயா மைக் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் எனக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த போயா மைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசான்ல பார்த்தீங்கன்னா போன 18ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன். ஸோ 20ஆம் தேதியே எனக்கு கிடைச்சிது. அதாவது நேத்தே எனக்கு கிடைச்சிச்சு. முந்தானத்துக்கு முன்னால் வந்து ஆர்டர் பண்ணது நேத்தே எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் வந்து வந்திருக்கு. இன்னும் அன்பாக்சிங் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா நசிங்கி தான் வந்திருக்கு. அது ஏன் இப்படி நசிங்கன்னு தெரியல, நசிங்கி தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து போன் மைக்ல பேசிட்டு இருக்கேன். போன் மைக்கும் இந்த மைக்கும் வந்து என்ன விதமான டிஃபரெண்ட் இருக்கும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் வந்து போன் மைக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல இந்த மைக்ல வந்து பேசி காட்டுறேன். ஸோ இந்த மைக்குக்கும் அந்த மைக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் வர போகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த போயா M1 மைக், போயா M1 மைக்கை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பட்ஜெட்லயே பெஸ்டான ஒரு மைக்கா இருந்தது. சோ இதோட பட்ஜெட் என்ன பாத்தீங்கன்னா நான் வாங்கின பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 779 ரூபா இந்த பிரைஸ் வந்தது. இதுக்கு முன்னாடி இதே மைக் பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய், அதாவது 900 சம்திங் எவ்வளவு வந்து இருந்தது. சோ இப்ப வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இதுதான் பாத்தீங்கன்னா நம்பர் 1 செல்லரா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மைக் வந்து ஃபேக்கான மைக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா நீங்க வாங்கணும்னா போயா மைக் வந்து சூஸ் பண்ணுங்க. மேலேயே பாத்தீங்கன்னா நம்பர் 1 செல்லரையும் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்றதுன்னா. சோ அது பார்த்து வாங்குங்கன்னு நான் சொல்வேன். அடுத்தது இப்போ இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுவா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயா பொறுத்தவரைக்கும் நல்ல நசிங்கி தான் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ உள்ள எப்படி இருக்குன்னு வந்து கரெக்டா எனக்கு தெரியல. சோ இப்போ அன்பாக்சிங் பண்ண பிறகு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பவுச் தந்திருக்காங்க. ஸோ இதில் தான் மைக் இருக்கு. மைக் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா கேரண்டி கார்டு, வாரண்டி கார்டு தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாரண்டியா கேரண்டியான்னு வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணலாம். வாரண்டி கார்டு தான் தந்திருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பக்கம் சைனீஸ்ல எல்லாம் எழுதிருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சோ வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு நம்ம எப்படி கிளைம் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா போயாவோட சர்வீஸ் சென்டர் எங்கேயா இருந்ததுன்னா இந்த வாரண்டி கார்டு யூஸ் பண்ணி வந்து நம்மளால சர்வீஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் ப்ராப்ளம் வராது. மேபி ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தா அதோட கண்டென்சர்ல தான் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தவிர மைக் எல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் வரதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாது. சோ கண்டென்சர்னா இதுதான் பாத்தீங்கன்னா கண்டென்சர். சோ இதை பத்தி நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு. அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் பில்லு தந்திருக்காங்க. இன்வாய்ஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கிறது தெரியும். சோ நான் வந்து ஒரு ஆஃபர்ல தான் வாங்கினேன். ஆஃபர்னு சொன்ன பிறகு 10% ஆஃபர் தந்தாங்க. சோ 10% பிறகு ஒரு 70 ரூபா வந்து ஆஃபர் வரும்னு நினைச்சு நான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா எனக்கு இன்னும் கேஷ்பேக் வரல. அதுல நான் உள்ள போயிட்டு அந்த ஸ்கீம் உள்ள என்ட்ரு ஆகி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த ஸ்கீம் நீங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச பிறகு நவம்பர் மாசம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கேஷ்பேக் தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால நவம்பர் மாசம் வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த டைம்ல நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா கேஷ்பேக் கிடைக்கும். சோ 10% கேஷ்பேக் உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்லயே வாங்கிக்கோங்க. சோ இப்போ இதெல்லாம் தனியா வச்சுட்டு இதுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. சோ இப்போ மைக்கை நம்ம ஓபன் பண்ணிடலாம். மைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச்சில தந்திருக்காங்க. இந்த பவுச் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. நல்லா லெதர் பவுச் மாதிரி இருக்கு. சோ இந்த மைக்கை வந்து இப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பிறகு மைக்கு பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ மைக் பாத்தீங்கன்னா நிறைய ஒயர் தந்திருக்காங்க. இந்த சைடும் ஒயர், அதாவது கண்டென்சருக்கு வெளியே, அதாவது நம்ம மைக் இதுதான் பாத்தீங்கன்னா மைக்கு. இது வந்து நம்ம காலர்ல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். காலர் மைக் இதுதான். சோ இதுதான் வந்து காலர் மைக்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, எது காலர் மைக்னு தெரியாம வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா காலர் மைக். சோ இந்த காலர் மைக்ல இந்த கண்டென்சருக்கு இந்த கண்டென்சருக்கும் இந்த மைக்குக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா நிறைய ஒயர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம சட்ல வந்து ஃபிட் பண்றதுக்காக இவ்வளவு ஒயர் தந்திருக்காங்க. சோ கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயர் கம்மி தான். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம சட்ல எல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளவு போதும். இந்த கண்டென்சரை நம்ம பாக்கெட்ல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளிப் வந்து தந்திருக்காங்க. இந்த கிளிப் யூஸ் பண்ணி நம்ம பாக்கெட்ல வந்து சொருவி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நிறைய தந்திருக்காங்க, எக்கச்சக்கமா ஒயர் தந்திருக்காங்க. சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மைக் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு பேசி காட்டுறேன். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒயர் எத்தனை மீட்டர்னு எனக்கு தெரியலன்றதுனால, அதாவது யூசர் மேனுவல் பச்சு பார்த்தா எனக்கு தெரியலன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுல கண்டிப்பா இருக்கும். இந்த 3.5mm ஜாக் யூஸ் பண்ணி நான் வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணி காட்ட போறேன். இப்போ வந்து மொபைல் மைக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒயர் பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண பிறகு எவ்வளவு ஒயர் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமா ஒயர் இருக்குது, செம்ம நீட்ல இருக்கு. சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 3.5mm ஜாக் பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட்ல கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ நான் வந்து இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் காலர்ல வந்து அட்டாச்மெண்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மைக்ல பேசி காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் காலர்ல வந்து ஃபிட் பண்ணல. ஸோ காலர்ல ஃபிட் பண்ணா எந்த அளவுக்கு வந்து நான் வால்யூம் வந்து எடுக்கும் வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் வந்து இதை பேட்டரி போடல. ஸோ இந்த கண்டென்சர்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுவாங்க. ஸோ இந்த எதுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த பேட்டரி எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் ஒர்க் ஆகிறதுக்குன்னா பேட்டரி தேவைப்படுது. ஸோ பேட்டரி அதனால வந்து ஒரு சின்ன பேட்டரி வந்து இவங்க இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க அதை காட்டுறேன். ஸோ காலர்ல ஃபிட் பண்ணாம மைக் கையிலே வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இருந்தாலும் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பவுச்சில் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் வந்து தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல. இது பாத்தீங்கன்னா துரு அடிக்காம இருக்கிறதுக்கு வந்து தராங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பவுச்சில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுல பாத்தீங்கன்னா காலர்ல ஃபிட் பண்றதுக்கான அந்த ஹூக் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செல், அதாவது இந்த கண்டென்சர்ல போடுறதுக்கான செல் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைக் மேல கவர் பண்றதுக்கான தேவையான அந்த ஸ்பான்ச் தந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்பான்ச் வச்சுதான் வந்து மைக்க போடுவாங்க. உள்ள டஸ்ட் மட்டும் போகிறது மட்டும் இல்லாம நாய்ஸும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போகும். அதனால பாத்தீங்கன்னா இறையும் அதனால பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பிரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா உள்ள நான் சொன்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல், அதாவது அந்த பேட்டரி. அந்த பேட்டரி அதில் போட்டா கண்டிப்பா இன்னும் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த பேட்டரி போட்டு ஆன் பண்ண பிறகு வந்து நாய்ஸ் கம்மி பண்ணும் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னு கரெக்டாக தெரியல, ஒன்று நான் பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மைக்கு மேல போடுற அந்த ஸ்பான்ச். ஸோ இந்த ஸ்பான்சை பொறுத்தவரையும் இந்த ஸ்பான்சை உள்ள போட்டு காமிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணும் சொன்னாங்க. என்னால நான் வந்து கவரெல்லாம் அமைக்கிட்டு இருக்கேன். ஸோ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து எனக்கே தெரியல. ஏன்னா இப்பதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி காட்டுறேன். அன்பாக்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுனால எனக்கு கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டா தெரியல. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த மைக்கை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்றதுக்கான வேஸ் எல்லாம் பார்த்துப்பேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல தான் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பேட்டரியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சமயத்துல மட்டும் இந்த கண்டென்சர்ல போட சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லல, நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஆன் பண்ணியே விட்டுட்டீங்கன்னா சார்ஜ் எல்லாமே கம்மியாயிடும்ன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்றது என்னன்னா பேட்டரியை வந்து யூஸ் பண்ணிட்டு கைட்டி வச்சிருங்க. ஸோ இந்த பேட்டரி சைஸ் ஏதாவது ஒரு மூலையில உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3.5 mm ஜாக்ல இருந்து இந்த பின்னு. சோ இந்த பின்ன வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆம்பிளிஃபயர்ல எல்லாம் இந்த மைக் பின்னை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆம்பிளிஃபயர் மைக் பின் இது. சோ இந்த பின் பாத்தீங்கன்னா பின்னாடி 3.5 mm ஜாக் வந்து நம்மளால போட முடியும். சோ இந்த மைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. அடுத்தது இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலர்ல யூஸ் பண்றேன், காலர்ல வந்து இன்ஜெக்ட் பண்றேன். அதாவது இந்த மைக்கை பாத்தீங்கன்னா இதுல ஃபிட் பண்ணி காலர்ல வந்து வைக்கணும். சோ அதுக்கு தான் இது தந்திருக்காங்க. சோ இது எப்படி மாட்டணும்னு கரெக்டா எனக்கு தெரியல, அதனால வந்து இப்ப மாட்டல நானு. ஸோ இவ்வளவுதான் வியூவர்ஸ் வந்திருக்கு. மைக் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த காலர்ல அட்டாச் பண்றது, அதுக்கப்புறம் இந்த பின் தந்திருக்காங்க. ஸோ மொத்தமே இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பவுச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பவுச் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த பவுச்ல நான் போட்டு வச்சிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலா அந்த மைக்ல வந்து இந்த செல்ல வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். அவ்வளவுதான், வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த செல்லு வந்து எப்படி போடணும்னா இப்படி வந்து நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா வந்து இந்த கைடி வந்துடும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கேமரா மோட் அல்லது ஸ்மார்ட் போன் மோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயே. ஸோ ஸ்மார்ட் போனுக்கு பாத்தீங்கன்னா இந்த செல் யூஸ் பண்ணவே தேவையில்லைன்றாங்க. அதாவது நீங்க ஆன் பண்ணவே தேவையில்லைன்றாங்க. இப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னாவே ஸ்மார்ட் போனுக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க கேமரா வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் இதை ஆன் பண்ண சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க பேட்டரி எல்லாம் வந்து அதுக்கடிக்கு நீங்க மாத்தினாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க செல்லு போட்டு. அப்பதான் உங்களுக்கு கிளியரிட்டி நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்றதுனால கரெக்டா தெரியல. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டா பார்த்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா இந்த மைக்கே வேஸ்டா போயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா நல்லா பார்த்துட்டு போடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இந்த பெரிய சைடு தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் வரும். இந்த மாதிரி செல்ல எதுவா இருந்தாலும் பெரிய சைடு தான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும். இந்த மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். ஸோ பாசிட்டிவ் சைட்ல வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து உள்ள போட்டுட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். திரும்பியும் இதை ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா வந்து லாக் ஆயிடும். அவ்வளவுதான். சோ ஓகே ஃபைனலா இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த மைக்கை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் நல்ல மைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்றதுனால தான் தெரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். சோ யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னா கண்டிப்பா இந்த மைக் நல்ல மைக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைனலா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனால இந்த வீடியோ லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ தப்பா கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிக்கணும் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே உங்களை அடுத்த வீடியோ பாய். வீடியோ மறக்காம பாய்.